ஹாய் கைஸ், இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் வந்துட்டு இண்டிகேட்டர் இல்லாமல் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இண்டிகேட்டர் இல்லாமல் வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா, ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல ஒரு 100 வீடியோஸ்க்கு மேலே இருக்கு. அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணும் பொழுது 6 டிஜிட் ப்ராஃபிட் அப்படின்றத பற்றி பேசியிருப்போம். ஓகே, இப்போ 6 டிஜிட் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கேபிட்டல் கூட இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் வந்துட்டு கேட்டிருந்தாரு. அதாவது கேபிட்டல் நம்ம எவ்வளோ வச்சுருந்தாலுமே மார்க்கெட்டில் எல்லாருமே சமந்தான். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, கேபிட்டல் கம்மியான கேபிட்டல இருந்து அதை க்ரோ பண்ணி மிகப்பெரிய கேபிட்டலாக டெவலப் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு ட்ரேடிங்கில் சக்ஸஸ்க்கான வழி. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எவ்வளோ பெரிய கேபிட்டல்ஸ் வந்துட்டு இருந்தாலுமே மார்க்கெட்டில் ட்ரேடிங் நாலேஜ், மார்க்கெட் வந்துட்டு எப்படி மூவ் ஆகும், நாம் வந்துட்டு எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறோம், ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம், நம்மளோட டார்கெட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோமா, இல்லை பேனிக் ஆகி நடுவுலையே வந்துட்டு எக்ஸிட் ஆகிறோமா, ஸோ இது எல்லாமே கம்பேர் பண்ணி தான் வந்துட்டு மார்க்கெட்டில் நமக்கு ப்ராஃபிட் தரும். ஸோ அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. நாம் ஒரு ஸ்மால் கேபிட்டல்ல இருந்தே வந்துட்டு நாம் வந்துட்டு டெவலப் பண்ணலாம். பட் ஸ்மால் கேபிட்டல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேபிட்டலாக இருக்கக்கூடாது. நாம் வைக்கிற ஒரு 25% ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு 5 ட்ரேடு 6 ட்ரேடு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனாலும் மார்க்கெட்டில் நம்ம சஸ்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு கேபிட்டலை வந்துட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு நிஃப்டியில் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு 30 மினிட்ஸ் கேண்டலில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்காக 3 மினிட்ஸ் சார்ட்டாக வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் நான் பண்ணுறேன். பட் வந்துட்டு இந்த 30 மினிட்ஸில் ஒரு சில க்ரைட்டீரியா வச்சு நான் கொஞ்சம் ஃபில்டர்ஸ் வந்துட்டு பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள் ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நமக்கு இங்கே ஒரு செல்லிங் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. தென் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுமே வந்துட்டு இங்கே இருக்குது. மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு இந்த டாப் சைடு இருக்க நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கும் பாட்டமில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கும் பிட்வீனில் வந்துட்டு ஓப்பன் ஆகி அங்கேயே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுது. ஓகே, நாம் இப்போ இந்த ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸு கீழே க்ளோஸ் ஆகிட்டு அகைன் டாப் சைடு க்ளோஸ் ஆனதுனால நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறோம். பட் வந்துட்டு இந்த ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ரெட் கலர் லைன், இந்த ப்ரைஸ் இங்கேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போது ரெட் கலர்ல வந்துட்டு நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லா டைமுமே ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு ஒர்க் ஆகும் இல்லையா. பட் மார்க்கெட் வந்துட்டு டாப் சைடு வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு பாட்டமில் வந்தது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு சப்போர்ட் லைனாகவும் ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெளிவாகவே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு சொல்லுது. அதாவது இந்த 9:21 கேண்டல் வந்துட்டு பாட்டம் சைடு வந்துட்டு பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆகிட்டு லாஸ்ட் 15 மினிட்ஸு ஹை பாயிண்ட்ல இருந்து அப்படியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் வந்துட்டு ஆகுது. ஓகே, இது ஒரு சாலிடான பையிங் கேண்டல் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு சாலிடான பையிங் கேண்டல். இந்த 9:24 கேண்டலை பேஸ் பண்ணி நாம் வந்துட்டு இப்போ ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும். அதாவது வந்துட்டு ஒரு பையிங் வியூ எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, இங்கே நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல வந்துட்டு என்ன ப்ரைஸ் இருக்கு அப்படின்னா 23,182 இருக்கு இல்லையா. அடுத்த ப்ரைஸ் என்ன இருக்கு, 23,186 இருக்கு. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னது, 23,200. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கோர்ஸ் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கோம், நம்மளோட ட்ரேடிங் ஐடியாஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ்லையும் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதாவது ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபருக்கு சொன்ன விஷயத்தையே வந்துட்டு நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு போர் அடிச்சிடும். இங்கே மார்க்கெட்டில் வந்துட்டு இது மணி சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பார்க்கறது கிடையாது. என்டர்டைன்மெண்ட் வீடியோ கூட வந்துட்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க. பட் வந்துட்டு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபுல்லாக வந்துட்டு யாரும் பார்க்கறது, நான் ஒரு சிலரை வந்துட்டு சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறதில்ல. ஓகே, இது நிஃப்டியோட 23,200 கால் ஆப்ஷன் சார்ட். ஓகே, நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டல் இந்த கேண்டல் 9:24 கேண்டல்.
ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கு அதாவது கேண்டலோட மிட் பாயிண்ட்ல தான் வந்துட்டு என்ட்ரி எடுப்போம். இன்னைக்கு டேல வந்துட்டு பிரிண்ட் ஆனது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ₹97.50. ஸோ அதுல இருந்து நம்மளோட என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க ₹105.90 அப்படின்றது வந்துட்டு காமிக்குது. அதாவது இந்த கேண்டலோட மிட் பாயிண்ட், அதாவது டே லோ பிரிண்ட் ஆனதுல இருந்து என்ட்ரி கேண்டலுக்கு மார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த மிட் பாயிண்ட். எதனால வந்துட்டு இந்த மிட் பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நாம வந்துட்டு ஒரு ஆப்ஷன் பையர். ஸ்பாட் ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆனாலே அங்க வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு மெல்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்ம வந்துட்டு அதை எடுக்கிறோம். ஓகே, இங்கே பாருங்க, நான் இப்போ ₹106 வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா இந்த ₹106 இருந்து 25% ஸ்டாப் லாஸ், அப்போ ₹79.50. இந்த ஸ்டாப் லாஸா மட்டும் பார்க்க கூடாது. இங்க பாருங்க, ஆல்ரெடி டேல வந்துட்டு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா ₹97.50. இதை எதுக்கு நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கிறது இன்னைக்கு டேல வந்துட்டு பிரிண்ட் ஆனதுக்கு ரொம்ப கீழே இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் நினைப்பாங்க இல்லையா, நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்துட்டு ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படியே அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டே லோ இருக்கு இல்லையா, இந்த டே லோலயே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு வைப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிட்டு போகும். எதனால் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ப்ரைஸ் வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு மெல்ட் ஆகுறதுனால. இங்கே பாருங்க, ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு இந்த லோ வந்துட்டு கட் ஆயிருக்காது, ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்துட்டு மெல்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசன். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்க இண்டிசஸில் வந்துட்டு எக்ஸ்பைரி இண்டிசஸில் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதை எப்பயுமே வந்துட்டு மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் ₹106 வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ₹79.50. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்துட்டு 159. ஓகே, இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கும் பொழுதே ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் வந்துட்டு பிளேஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு பொசிஷன்ல போய் எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்ம வந்துட்டு பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி வந்துட்டு எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன். அதாவது வந்துட்டு ஒரு 11:15 வரைக்கும் மார்க்கெட்டில் நான் வந்துட்டு இருப்பேன். அதுக்குள்ளே என்னோட டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆச்சு அப்படின்னா நான் அந்த ட்ரேடை வந்துட்டு விட்டுட்டு வெளியில் வந்துடுவேன். அதர்வைஸ் 11:15க்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் என்னோட பொசிஷனை வந்துட்டு ஹோல்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கேண்டில் வந்துட்டு பாருங்க, அதாவது 10:51. இந்த கேண்டில் முடியும் பொழுது 10:54. ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்னோட ட்ரேடு வந்துட்டு 50% ப்ராஃபிட் வந்துட்டு இந்த கேண்டலோட புக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு நம்ம லாக் பண்ணணும் அப்படின்னா இம்மிடியட்டாக வந்துட்டு கில் சுவிட்சை வந்துட்டு ஆன் பண்ணிடணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடராக வேணா இருங்க, எவ்வளோ பெரிய கேபிட்டல் வேணா வச்சிருங்க, அல்ல ஸ்மால் கேபிட்டல் கூட வச்சிருங்க, பட் டெய்லி வந்துட்டு கில் சுவிட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வந்துட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் கில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு என்ன வேணால் திங்க் பண்ணுங்க, அடுத்த நாள் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், அப்போ இன்னைக்கு நம்ம திங்க் பண்ணதை அடுத்த நாள் எடுத்து செயல்படுத்தலாம். பட் வந்துட்டு கரண்ட் மார்க்கெட் ஒன்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம வந்துட்டு கில் சுவிட்ச் ஆன் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சப்போர்ட் அவைலபிள் ஃபார் 1 month. தென் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இங்கே ஒன்லி லிமிடெட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு போட்டிருப்பேன். பட் இது வரைக்கும் வந்துட்டு இந்த லிங்க் ஓப்பனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அதாவது மினிமம் ஒரு 5லேருந்து ஒரு 10 பேருக்குள்ள ஒரு 6 digit ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண வைக்கிறது என்னோட அடுத்த கோல் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பேன். பட் இந்த 5லேருந்து 10 பேர் நான் எப்படி வந்துட்டு சூஸ் பண்ணுறது? இங்கே மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருமே, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா நான் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு இருப்பார். ஓகே, இப்போது ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்னோட மைண்ட் செட் இருக்க மாதிரி ஒரு 80% வந்துட்டு பீப்புள்ஸ் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த கோலை வந்துட்டு கூடிய சீக்கிரமே வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் பை பண்ணுறவங்க எல்லாருமே அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஓகே, இது பர்சனலாக நான் வந்துட்டு ஃபீல் பண்ணாலுமே என்னால் வந்துட்டு இது புரிஞ்சுக்க முடியுது. அதாவது நான் நினைக்கிற மாதிரியே எல்லாரும் இருக்கணும் அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அதனால எனக்கு தேவையான பீப்புள்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த லிங்க் வந்துட்டு ஓப்பனாக இருக்கும். பட் வந்துட்டு இப்போதைக்கு நான் சொல்கிறேன், அதாவது வந்துட்டு ஒரு 60%க்கு மேலே வந்துட்டு எனக்கு தேவையான பீப்புள்ஸ் வந்துட்டு கிடைச்சிட்டாங்க. மீதி இருக்க அந்த பேலன்ஸ் 40% தான். பட் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் வந்துட்டு எனக்கு வந்துடுச்சு அப்படின்னா நான் இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவேன்.
ஓகே. அப்போ நாங்க வந்துட்டு இப்போ வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறோமே அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ்ல கண்டிப்பா ஒரு சில லேர்னிங்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கும். அது கிடைச்சுக்கிட்டே இருக்கும். பட் இந்த ஒரு நான் எதிர்பார்க்குற அந்த பீப்பிள்ஸ் வந்துட்டு ஒரு கோலை வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு யாரோட ஹெல்ப்புமே இல்லாம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்லாட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி, அதில ஒரு சிலரை வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணலாம். நாம இங்க புரட்சி பண்ண வரல. நான் வந்துட்டு ஒரு ட்ரேடிங்கில் வந்துட்டு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு சக்ஸஸை கொடுத்தது. ஸோ அதை நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். பட் உங்களுக்கு புரிகிற விதத்தில் புரிந்தது அப்படின்னா ஓகே. புரியலை அப்படின்னா இதே போல் சோஷியல் மீடியாஸில் எக்கச்சக்கமான சேனல்ஸ் வந்துட்டு இருக்குது. உங்கள் மைண்டுக்கு வந்துட்டு எது வந்துட்டு சூட்டபுளாக இருக்கோ அங்கே போய் பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலர் சொல்கிறது விதத்தில் சொல்லும் பொழுது உங்களுக்கு அதில் நம்பிக்கைத்தன்மை வந்துட்டு அதிகமாகும். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே கைஸ், இப்போ நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே ட்ரிகர் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக, அதாவது இது வரைக்கும் ப்ரைஸ் ட்ரிகர் ஆகாத கேண்டில்ஸ் மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதுமானது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பையிங் கேண்டல்ஸ் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இது எல்லா வீடியோஸ்லையும் சொன்னது தான், உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ஜஸ்ட்டு மார்க் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு பாருங்கள், 1 2 3 பையிங் கேண்டல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். செல்லிங் கேண்டல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே கிடையாது, நீங்களே வந்துட்டு பார்த்துக்கலாம். லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலை நான் பிளாக் கலர் லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த செல்லிங் கேண்டில் வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்கோம். இந்த பையிங் கேண்டல்ஸ் வந்துட்டு 3 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதில் எந்த கேண்டில் வந்துட்டு வேலிடு கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நாம் பார்க்குற எல்லா பையிங் கேண்டல்ஸுமே எல்லா செல்லிங் கேண்டலுமே மார்க் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நான் ஏற்கனவே வந்துட்டு மார்க் பண்ணி தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணேன். அதில் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு அதிகமாக ட்ரிகர் ஆகிற மாதிரி இருந்தது. பட் அதனால் வந்துட்டு நான் இப்போது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்டேட் வெர்ஷன் வந்துட்டு பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் மெயில் செக் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்துருக்க ப்ரொசீஜர் மூலமாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.